வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், காஃபி அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு பல்விதமான பணியிடங்களுக்கான அந்த ஃபைனல் இன்டர்வியூக்கான மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து வேக்கன்சிஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்த வேக்கன்சிஸ் வந்து உயருமா சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்மளுடைய ரீசெண்டாக கிடைச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 2025 ஜூலை மாதம் வரைக்கும் வந்து கரண்ட் வேக்கன்சிஸ் எவ்வளவு அப்படின்ற டேட்டா மட்டும் ஆட்சியர் பிரிவுலேருந்து கேட்டதாக தகவல் வந்து இருக்குது. அனைத்து மாவட்டத்துலேயும் உள்ள சீனியாரிட்டி லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக அரியலூர், நாகப்பட்டினம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களுக்கு அஃபிஷியலாக அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெப்சைட்லேயும் அது வந்து இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் கூட அந்தந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் வேக்கண்ட் ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அரியலூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட வந்து அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேனு, காஃபி அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு பல்விதமான பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் அப்படின்றது ஒரு 20 வேக்கன்சி 30 வேக்கன்சின்றது இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக 2021 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பல்கான வேக்கன்சிஸ் இருந்தாலும் கூட அதில் குறிப்பிட்ட வேக்கன்சிஸ் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த முறையும் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஜூலை அந்த 2025 இருக்கிற வேக்கன்சிஸ் வரைக்கும் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் இந்த இப்போ ஃபில்அப் பண்ண போகிற வேக்கன்சிஸில் ஃபில்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அது பண்ணுவாங்க அப்படின்றது அஃபிஷியலாக சொல்ல முடியாது. அந்த முடிவுகள் அப்படின்றது ஆட்சியர் பிரிவு எடுக்கிற டிசிஷன் தான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக ஸோ மசால்ஜி, வாட்ச்மேனு, வாட்டர்மேனு, சானிட்டரி ஒர்க்கரு, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி, அப்புறம் வந்து கார்டனரு, க்ளீனஸ் ஒர்க்கரு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா 1835 வேக்கன்சி அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது இருந்தது. ஸோ இந்த வேக்கன்சிஸ்க்கு இப்போதைக்கு எடுத்துருக்கிற ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டில் வந்து இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது இப்போ கரண்ட்டில் பாஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா 1:3 ரேஷியோ எடுத்திருக்காங்க, 1:4 ரேஷியோ எடுத்திருக்காங்க, அப்புறம் 1:2.9 ரேஷியோ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு விதமான அந்த வேக்கன்சிஸ் பொறுத்து அந்த ஆட்களை வந்து ரேஷியோ படி எடுத்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த வேக்கன்சிஸ் பற்றி நம்ம சொன்னதுக்கு பிறகு ப்ரிவியஸாக ஸோ 2021 பற்றி தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு பிறகு இந்த 8th லெவல் போஸ்ட்டுக்கு வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2021 ஒரு 20 வேக்கன்சிஸ்க்கு அந்த இது எடுத்திருந்தாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் 20 வேக்கன்சிஸ்க்கு 8 பேர் தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் கேண்டிடேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ற கேட்டகரி வந்து இருக்குது. நீங்களும் அந்த ரிசல்ட்ஸ் கூட செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இதில் ஆட்சியர் பிரிவினுடைய வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த 10th லெவல் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கட் ஆஃப் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 லிங்க் வந்து நான் தரேன். இந்த 3 லிங்க் பார்த்தீங்க என்னென்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு தெரிலன்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக் கூட தெரில அப்படின்ற மாதிரி தான் நிறைய மாணவர்கள் வந்து கேட்குறீங்க. எனக்கு வேகன்சி இருக்கான்னு தெரியலன்னு கூட வந்து கேட்குறீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது அந்த லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். அனைத்து மாவட்டத்துக்குமே இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அதை சூஸ் பண்ணி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி 2வது லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க்கு, அதேமாதிரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுடைய மார்க்கு, அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மார்க் தெரிலனா கூட நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட்டு. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த அதாவது மாத இறுதினாலும் இந்த வார இறுதினாலும் நமக்கு வந்து அப்டேட் வந்து கிடச்சிரும். ஃபைனல் லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், என்ன மாதிரியான உங்களுடைய இந்த ஜாபுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணணுன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்லேயே அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக அந்த அரியலூர் மாவட்டத்தில் 2025 ஜூலை மாதம் வரைக்கும் இருந்த அந்த பேக்லாக் வேகன்சிஸ் பற்றி ஒரு அப்டேட் மட்டும் நம்ம அதில் பார்த்துடலாம். இந்த வேகன்சிஸ் வந்து சேர்க்கலாம், சேர்க்கப்படாமலும் போகலாம். 2 ஆப்ஷனையும் நம்ம அதை பார்க்குறோம். ஏன்னா கரண்ட் வேகன்சிஸை ஆட் பண்ணணுன்ற கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது, கட்டாயம் எதுவும் கிடையாது. பண்ணாலும் பண்ணலாம். அந்த ஆப்ஷனில் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு கேட்டகரி வைஸாக வந்து பார்க்கணும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வேகன்சிஸை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த அரியலூர் வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1/7/2025 அன்றைக்கி
அங்கே இருக்கிற அப்டேட்டு. ஸோ கரண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அந்த சிவில் யூனிட், கிரிமினல் யூனிட் ரெண்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 71 வேகன்சிஸ். அதில் 45 பேர் தான் வந்து பணியாற்றுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் 26 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த காப்பி அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே 26 வேகன்சியும் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு 10 வேகன்சிஸோ இல்லை 5 வேகன்சிஸோ ஆட் பண்ணலாம் கரண்ட் வேகன்சிஸில். ஸோ அதே மாதிரி வாட்ச்மேன், அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கர், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி கம் நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்கிற பல்வேறு விதமான பணியிடங்கள். இதில் வந்து டோட்டலாக 39 வேகன்சிஸ் அப்படின்றது சாங்ஷனோட ஆர்டர் பண்ண வேகன்சிஸ். அதில் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்து 27, வேகன்சியாக இருக்கிறது 12. ஸோ இது 2025 அப்டேட்டு. ஸோ இந்த ஜூலை மாதம், அதாவது 2025 ஜூலை மாதத்தில் லாஸ்ட்டாக இந்த வேகன்சிஸ் எங்கள் இதில் இருக்குன்றத அவங்க வெளியிட்டிருந்த ஒரு அப்டேட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி மாவட்ட வாரியாகவே வெளியிட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி ஒரு இதுவுமே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் மசால்ஜி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து 28. அதில் வந்து வேகன்சியாக இருக்கிறது 25 இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 25 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோர்ட் லிமிட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் ட்ராக்கு, நாகப்பட்டினம் மகிழா கோர்ட்டு, அப்புறம் ஃபேமிலி கோர்ட்டு, அப்படி மாதிரி ஒரு இதுலேயுமே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது வந்து அஃபிஷியலாகவே அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஜூலை மாதம் 1/7/2025 மேலேயே கூட இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதுபடி ஆர்டர் படி அவங்க வந்து கரண்ட்டில் இந்த 25 வேகன்சி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 வேகன்சிஸ் ஆட் பண்ணலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடலாம். இல்லை ஃபுல்லாகவே இந்த இயரில் பண்ணாமல் அடுத்த நோட்டிஃபிகேஷனாக கூட வெளியிட்டு வேகன்சிஸை ஃபில்லப் பண்ணலாம். ஆனால் வேகன்சிஸ் இருக்குன்றதை மட்டும் நான் ஜஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த மாவட்ட வாரியாக உள்ள கீழ்நிலை பணியிடங்கள், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் பணியிடங்கள் பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வந்து ப்ரிப்பரேஷன் தர வாய்ப்பை தவற விட்டவங்க படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதும் இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பிறகு வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. 2021 பண்ணாங்க. ஆஃப்டர் 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. 2 இயர்ஸ் பேக். அப்புறம் திரும்பி இது அடுத்த இயரும் வரலாம். ஸோ கம்மிங் ஆகஸ்ட்டில் கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம். இல்லை இந்த வேகன்சிஸில் குறிப்பிட்ட வேகன்சிஸை வந்து சேர்க்கவும் செய்யலாம். ஸோ இது எல்லாமே ஆட்சியர் பிரிவு எடுக்கிற முடிவு தான். நீங்கள் வந்து அந்த 10th லெவல் போஸ்ட் கட் ஆஃபையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்ற அப்டேட்டையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வேகன்சிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய பெரிய ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. நம்மளும் அதை தான் கேட்குறோம். ஸோ இந்த பல்கான வேகன்சிஸை மொத்தமாக ஆட் பண்ணலன்னா கூட ஒரு 10 வேகன்சிஸோ 5 வேகன்சிஸோ ஒரு மாவட்டத்துலையும் இருக்கிற இந்த பின்னடைவு பணியிடங்களை கரண்ட் இப்போவே வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் நம்மளும் வந்து கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் பற்றின அப்டேட் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.